அடிப்படை வசதிகள் எதுவும் மற்ற நிலையில் இலவச கல்வியை பல இன்னல்களுக்கு மத்தியிலேயே சில மாணவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது எழில்மிகு மலையகத்தின் நுவரெலியா மாவட்டம் கோட்டம் 3 ஊத்துவள்ளி தமிழ் வித்தியாலயம். சுமார் 103 வருடங்கள் பழமை வாய்ந்த ஊத்துவள்ளி தமிழ் வித்தியாலயத்தில் 1ஆம் ஆண்டு தொடக்கம் 5ஆம் ஆண்டு வரையான வகுப்புகள் காணப்படுகின்ற போதிலும் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஒரே ஒரு கட்டடம் மாத்திரமே காணப்படுகின்றது. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் கட்டடம் தற்போது சேதமடைந்துள்ளதுடன் பாடசாலை எந்தவித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் இயங்கி வருகின்றது. 100க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பாடசாலையில் நெருக்கடிக்கு மத்தியிலேயே மாணவர்கள் தமது கல்வியை தொடர்கின்றனர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை இங்கு காணப்படுவது வேதனைக்குரியதே. ஸ்கூல்ல கட்டித்தாங்க பிள்ளைங்க அனுப்பவே பயமா இருக்கு அப்படின்ட்டு எந்த நாள் தண்ணிக்கோ டாய்லெட் வசதிக்கோ வீட்டில் ஆள்லாட்டி பிள்ளைங்க ஸ்கூல் வீட்டுக்கு தான் ஓடியாடுறாங்க. எங்களுக்கு தயவு செய்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பை செஞ்சுட்டாங்க. தண்ணி வசதி இல்லை, ரெண்டாவது இந்த ஸ்கூலுக்கு ஒழுங்கானவாறு யாருமே வந்து ஒரு உதவி செய்யறதா எதுவுமே இல்ல. இந்த பிரச்சனை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த கட்டிடம் ஆங்காங்கே சுவர்கள்ல வெடிப்புகளும், இப்ப மழை காலங்கள்ல நீர் உள்ளுக்கு வரதும், மற்றது வெயில் காலங்கள்ல இந்த தகரம் சூடாகி மாணவர்கள் கற்றல் சூழல் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த பாடசாலையில் காணப்படுது. மேலும் இந்த பாடசாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. அதாவது மாணவர்களுக்கான மலசல வசதிகள் இல்ல, நீர் வசதி இல்ல, மற்றும் மைதான வசதி இல்ல. எனவே இந்த பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஊத்துவள்ளி தமிழ் வித்தியாலய சமூகத்தினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.